ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஹலோ சமையல்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இனிப்பு பூந்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இனிப்பு பூந்தி செய்யறதுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மாவு இந்த மாதிரி அள்ளி விட்டோம்னா இந்த மாதிரி நேராக வரணும். தோசை மாவு பார்த்து கலந்துக்கோங்க. இப்போ இதை தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம பாகு தயார் பண்ணணும். பாகு தயார் பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு குறைவாக வேணும்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் லைட்டாக தட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு, அதாவது இந்த ஜீனி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது 1 கம்பி பதம் அளவுக்கு வரணும். நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 கம்பி பதம் வரும்போது நல்லா கொதித்து முறை பொங்கி அந்த 1 கம்பி பதம் வரும். செக் பண்ணி பாருங்கள். வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தது பூந்தி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பூந்தி பொரிக்கிற கரண்டி இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் பூந்தி ஊற்றி பொரிச்சிக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் நான் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். என்கிட்ட பூந்தி கரண்டி இல்லை, அதனால நான் இதில் பண்ணுறேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் நம்ம ஊற்றி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக குண்டு குண்டாக ரவுண்டாக வருது பாருங்கள். இந்த பூந்தி ரொம்ப கிறிஸ்பியாகி வரணும். ரொம்ப பொரிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பொரிக்கக்கூடாது. லைட்டாக வெந்தாலே போதும். ஒரு 2 நிமிஷம் எண்ணெய் சூடாக இருக்கும் இல்லையா, ஒரு 2 நிமிஷம் போட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பூந்திகளையுமே நம்ம பொரித்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சக்கரை பாகு பாருங்கள் ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா திரும்ப சூடு பண்ணிக்கோங்க. அதே சமயம் ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கம்பி பதம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிசுன்னு ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு சூடாக இருக்கிற பாகில் தான் நம்ம பூந்தியை சேர்க்கணும். அப்போ தான் பூந்தி நல்லா ஊறி வரும். இப்போது எனக்கு பாகு கொஞ்சம் லைட்டாக தான் சூடாக இருந்துச்சு, ஆனால் லைட்டாக சூடு பண்ணியாச்சு. இப்போ இதில் எல்லா பூந்திகளையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துருவோம். அது ஊறட்டும். ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கும் போது பாகு அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழித்து நீங்கள் அந்த பூந்தி எடுத்து பார்த்தீங்கன்னா உதிரியாக தனித்தனியாக அந்த பாகுனா நல்லா அப்சர்வ் பண்ணி சூப்பராக வந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே விரும்பி பிடிச்ச ரெசிப்பியை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹலோ சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.